வரவேண்டும் வரவேண்டும். அடியேன் நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகிறோம். அடியேனின் நாமும் திருக்கோஷ்டியூர் நம்பி, இவர் பெரிய நம்பிகள். வாருங்கள். ஆஹா, தங்கள் இருவரின் வரவால் இந்த மடம் பொலிவு பெற்றது. அடியேனும் நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியாரின் சிஷியன்தான். அடியேன் பெயர் மாதவ நம்பி. என்ன, தாங்களும் நம் மடத்து சிஷ்யரா? மிகவும் சந்தோஷம். திராவிட தேசத்தை தாண்டி நம் ஆச்சாரியரின் புகழ் பரவி இருக்கிறது. அவரின் ஆணைப்படி அடியேன் பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பகவத் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் நம் ஆச்சாரியரின் அருளாசியோடு அடியேனுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சாரியரும் திருவனந்தபுரம் செல்லும் முன்பு இங்கு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டுத்தான் யாத்திரையை தொடங்கினார். மிக்க சந்தோஷம் பெரிய நம்பிகளே. தெய்வாதீனமாக நாம் சரியான திசையில்தான் வந்திருக்கிறோம். நம் ஆச்சாரியரின் சிஷ்யரான மாதவ நம்பியும் காணப்பெற்றோம். அது அடியனின் பாக்கியம். தங்கள் இருவரையும் மற்றும் பல சிஷ்யர்களையும் கொண்ட திருவரங்க மடத்தின் பெருமையை அடியேன் நன்கு அறிவேன். அதில் பிரதானமானவர்களான திருக்கோஷ்டி நம்பிகளையும் பெரிய நம்பிகளையும் நேரில் காணப்பட்டது அடியனின் பெரும் பாக்கியம். தாங்கள் ஆச்சாரியரை காணத்தான் புறப்பட்டு வந்துள்ளீர்களா? ஆமாம் மாதவரே, திருவனந்தபுரம் சென்ற நம் ஆச்சாரியர் வெகு நாட்களாகியும் திருவரங்கம் திரும்பவில்லை. வேறு சில நிர்பந்தங்களும் காரணம். இன்று இரவு இம்மடத்தில் தங்கிவிட்டு பிறகு திருவனந்தபுரம் நோக்கி பயணிக்கலாம் அல்லவா? தங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நம் ஆச்சாரியர் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். திருவரங்கம் நோக்கித்தான் திரும்பி வருகிறார். இங்கிருந்து திருவனந்தபுரம் வெகு அருகில்தான் இருக்கிறது. அவரை வரவேற்கத்தான் இந்த மடத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியா? ஒரு விதத்தில் இதுவும் நல்ல செய்திதான். இருப்பினும் பெரிய நம்பிகளே, நாம் இன்னும் தெய்வவாரியை காணாமல் இருக்கிறோமே. ஆச்சாரியருக்கு இது பற்றி எப்படி தெரிவிக்கப் போகிறோம்? ஒன்றும் புரியவில்லை. என்ன பேசுகிறீர்கள்? அடியனுக்கு புரியவில்லை. எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து அமர்ந்து அமுது செய்துவிட்டு பேசிக்கொள்ளலாம். வாருங்கள். அதுவும் சரிதான், வாருங்கள். நம்பிகளே, அங்கே பாருங்கள். யாரோ ஒருவர் படுத்து உறங்கியபடியும் சற்றே முணங்கியபடியும் இருக்கின்றாரே. யார் அவர்? அவரா? இங்கு ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் வந்தார். எந்த கேள்விக்கும் சரியான பதில் இல்லை. வைணவ அடியாராக காட்சியளிக்கிறார். அமுது செய்ய சொல்லி வற்புறுத்தியும் கேட்கவில்லை. ஒரே வாக்கியத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்.